guys, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னா ஸ்கேரி டீச்சரில் பார்ட் 6 தான் ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா சாப்டர்ஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோலாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டைம் இருந்தால் மறக்காமல் அந்த எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்போவும் 1 மந்த் கழித்து பஞ்சு மிட்டாயை டார்ச்சர் பண்ண வந்திருக்கோம். என்னெல்லாம் பண்ண போகிறான்னு தெரியல, வாங்க உள்ளே போகலாம். ஓகே, ஃபாலிங் ஃபார் யூ. ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிஸ்டி ஒரு ரிலாக்ஸிங் மசாஜ் பண்ண போகிறாலாம். அதை நம்ம கெடுக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கே மசாஜ் இல்லை, அவளுக்கு என்ன மசாஜ்? வாங்க கெடுத்து விட்டுருவோமா? இது பாருங்களேன், அழகாக மிஷின்லாம் ரெடி பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் மிரரில் இருக்குன்னு சொல்கிறா. ஒழிச்சு வைக்கிறான்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்துட்டோம்ல இடத்த, வாங்க போகலாம். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் ஆலில் கொடுத்துருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, இது என்ன ஸ்டடி ரூமா? அவள் கிச்சனில் இருக்கா மக்களே. இப்போ இங்கே ஏதாவது கிடைக்குதா? ஃபிங்கர் பிரிண்ட் பவுடரு. ஓகே, வேறு ஏதாவது பேஸ்மெண்ட்டில் போகலாமா? சிமெண்ட்டு, அதுவும் 50 கிலோ சிமெண்ட்டை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேபி ஏதாவது ஒன்றுக்கு யூஸ் ஆகும். நான் ஃபஸ்ட் டைம் இந்த இதை பார்க்குறேன். இது என்னது? ஃபிங்கர் பிரிண்ட் டேப்பு மக்களே. எல்லாமே டக்கு டக்குன்னு கிடைக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ சிமெண்ட் எடுத்து இது உள்ள போட்டணுமா? ஓகே, மிஸ்டி பஞ்சு மிட்டாய் வரதுக்குள்ளே போட்டுருவோம் மக்களே. இல்லைன்னா அவ்வளோதான், மேலே போவோம். அவன் மேலே இல்லை, ஆமாம் அவள் கிச்சனில் தான் மக்களே இருக்கா. நம்ம ஒழிஞ்சு போனீங்க. ஆமால, மிரரை மறந்துட்டேன். இதை எடுத்துக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் டேப் எடுத்துட்டு நம்ம ஃபோனில் போட்டு இந்த பாஸ்வேர்டை அன்லாக் பண்ணிவிட்டு மோட் சேஞ்ச் போட்டுருவோம். ஓகே, வந்தாச்சு. தொட்டுட்டு ரிலாக்ஸிங் மோட் சேஞ்ச்டு. என்னடா ரிலாக்ஸிங் மசாஜுக்கா? மோட் சேஞ்ச்டு. ஓகே மக்களே, மோட் சேஞ்ச் பண்ணியாச்சு. பஞ்சு மிட்டாய் என்னெல்லாம் ஆக போகிறான்னு சத்தியமாக ஐடியாவே இல்லை. ஏதாவது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒர்த்தான கட் சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயே ஒளிவோம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சீக்கிரம் போ பஞ்சு மிட்டாய். ஓகே, போயிடுச்சு. காஸ்டியூம் சேஞ்ச் பாருங்களேன் மக்களே. ஷியாஸ்து மசாஜ் ஆயிலுக்கு பதிலாக சிமெண்ட். அப்பா அப்பா அப்பா, செம காமெடி. ஐயோ, செம காமெடியாக பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிஸ்டி திங்ஸ். ஓகே, ஃபுல் சாக்லேட் எக்ஸை ஒரு ஈஸ்டர் மைன் ஃபீல்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியே பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து பஞ்சு மிட்டாய் ரொம்ப கோவமாயிட்டா. அதுக்கப்புறம் அங்கே போய் லேண்ட் மைன்ஸ் எடுத்துகிட்டு வரா. ஐயோ, இது என்னது? ஏதோ பியர் மாதிரி ஏதோ. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, இது என்னது? இது உனக்கு லேண்ட் மைன்ஸ் கிடச்சிருச்சு மக்களே. இப்போ நம்ம மேலே ஏறிட்டு கலர் பெயிண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த சைட் போயிட்டு இங்கே. ஓகே, ரெட் பெயிண்ட் இங்கே இருக்குது. இன்னும் நம்மளுக்கு க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் வேணும். க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் எங்கெல்லாம் வச்சுருக்கீங்க? பின்னாடி இருக்கா? ஓகே, இது எல்லோ கலர் பெயிண்டா?
க்ரீன் கலர் தானே நம்மளுக்கு வேணும். ஒருவேளை எல்லோவையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணால் கம்பைன் பண்ணால் க்ரீன் கலர் கிடைக்கும்ல, அதே மாதிரி நம்ம அதை மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ப்ளூ கலர் கிடச்சிருச்சு. அதை மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு க்ரீன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதே பண்ணுவோம். 1 month கழித்து பஞ்சு மிட்டாயை பார்க்க வந்திருக்கோம். நம்ம இன்னும் இது வரைக்கும் அவுட் ஆகவே இல்லை. ஓகே மக்களே, இதை போயிட்டு நம்ம லேண்ட் மைன்ஸ் எல்லாம் இந்த எக்ஸில் செட் பண்ணிட்டு, ஓகே இதில் வந்து லேண்ட் மைன்ஸ் செட் பண்ணிட்டு இதுலேயும் செட் பண்ணிட்டு நம்ம கலர் அடிச்சிடலாம். ஓகே, ப்ளூ கலர் அடிக்க முடியலையே. ஓகே, அடித்தாச்சு. இப்போ வந்து க்ரீன் கலருக்கு வந்து ப்ளூவை ஃபஸ்ட் க்ரீன் கலர் ஊற்றிட்டு அப்புறம் ப்ளூ கலரை மிக்ஸ் பண்ணோம். ஓகே மக்களே, கரெக்டாக வந்துருச்சு. நம்ம கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். அதனால ஒர்த்தான கட்சீன், காமெடியான கட்சீன் வைப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ ஆத்தாடி அப்பா அதாவது அந்த பாம்பில் வெடித்தது பார்த்தாதுன்னு கூட்டமாக சேர்ந்து வந்து போட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு டாஸ்க் என்னென்னா சாக்லேட் பன்னிக்கு வந்து ஷார்ட் ட்ரீட்ஸ் கொடுக்கணுமா, மிஸ்டியை வச்சு பஞ்சு மிட்டாய் வச்சு. அதுக்கப்புறம் என்ன போட்டுருந்துச்சுன்னு மறந்துடுச்சு. டக்குன்னு நான் போயிட்டேன். ராபிட்டை எடுத்துகிட்டு போயிட்டா. ஓகே வச்சிட்டா. எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டா. குழந்தைங்க சேடாக இருக்காங்க. இப்போ நம்ம போய் அதை பண்ணணும். ஓகே, இது ஈஸ்டருக்கு வந்து ஓகே மக்களே, இது வந்து கரெக்டானது. ஓகே, இதை போய் வச்சுட்டு வேக்யூம் கிளீனரும் தேவை அந்த ட்ரீட்ஸ் எல்லாத்தையும் சக் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ அவள் வெளியே இருக்கா மக்களே. வந்து நம்ம இந்த சைடு தானே இருக்கா, இந்த எடுத்துட்டு கடன்னு ஓடிடுவோம். வாங்க, படி கரெக்டாக வந்துட்டோம். இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் மக்களே. இது என்னது? இது என்னது மக்களே? ஒன்றுமே புரியல. டக்குன்னு பேரை வேற மறந்துட்டேன். நான் பாட்டுக்கு ரெக்கார்டிங் போடும்போது டக்குன்னு அப்படி எடுத்துட்டு பண்ணிட்டேன். அதனால இப்படி ஆயிடுச்சு. ஓகே, அவள் ஸ்டடி ரூமில் இல்லை வேறு எதுலேயும் இருக்கா. இதில் வந்து நம்ம இதெல்லாம் வேக்யூம் பண்ணிட்டு ஐயோ வராளே. ஐயோ, ஓகே மக்களே, இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, வந்து மக்களே வந்துட்டா அவ. இல்லை வரல. ஓகே, இப்போ வெளியே போயிடலாம். ஏதாவது காமெடி இருக்கும்னு நம்புகிறேன். இங்கே ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். ஓகே, எப்படி ஜஸ்ட் மிஸ் மக்களே பஞ்சு மிட்டாய்க்கு சூப்பரான காமெடியை வச்சிட்டாங்க. எப்பா ஓகே கைஸ், செம காமெடியாக ஃபன்னாக இருந்துச்சு இந்த ஸ்கேரி டீச்சர் பார்ட் 6. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
அடுத்த வீடியோவில் உங்களாரையும் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய். லவ் யூ ஆல்.